ஏமேங்களாப்பா சொல்லுமா. அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிட வேணாம்னு சொன்னா அங்க போய் என்ன பஞ்சாயத்து? என்னம்மா அபாடமா இது பண்ற? நான் என்ன அடுத்த வீட்டுல என்ன சாப்பிடறான்னு பாக்குறேன், அடுத்து என்ன ட்ரெஸ் பண்றான்னு பண்றாங்கன்னா, அந்த இப்ப அமெரிக்காக்காரன் எப்படி பெனிசுலாவில் போயிட்டு கொண்டு போட்டு இது பண்ணிட்டு ஜனாதிபதி தூக்கி போயிட்டானே அது மாதிரி பண்ணா மட்டும் இல்ல அவங்க பொண்டாட்டியும் சேர்த்து தூக்கிட்டு அந்த மாதிரி செய்யறானா? இல்ல ஏன் இந்த மாதிரி ஐநா சபை இருக்கு, அங்க வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு போய் ஒரு நாடு கேட்டுச்சுன்னா அப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு போறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை விட்டுட்டு இப்போ நிஜமாவே அங்க இருக்கிற அதை தீர்த்து வைக்கிறதுக்கு போறாரா? இவர் வேற உலகத்துல நான் சமாதானத்துக்கான ஜனாதிபதினு வேற சொல்லிக்கிறாரு, உலக போரையெல்லாம் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்க இப்படி போய் டிசம்பர் மாசத்துல இருந்தே அந்த ராணுவத்தை எல்லாம் அங்கங்க வச்சு ஒரு நாள் நைட்ல அடிச்சு அதிபரையும் மனைவியும் கடத்திட்டு போயிருக்காங்களே, இதெல்லாம் என்ன மாதிரியான ஜனநாயகம்? அதாவது வலுத்து இளைச்சவனை அடிச்சு புடுங்கறதானே ஒரு நாள் இளைச்சவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அது வலிமையாக அது ஒரு நாளைக்கு நடந்தே தீரும். அது ஒரு நாளைக்கு நடந்தே இங்க எப்படி 80 விழுக்காடு உழைக்கும் மக்களை 20 விழுக்காடு உழைக்காதவர்கள் சுரண்டி என்னென்னமோ பொய்யும் புரட்டும் சொல்லி பிரிச்சு வச்சு சாப்பிடலையா? இப்ப அங்க அமெரிக்கா வந்து அதோட வெனிசுலாவில் மட்டும் இல்ல, ஈரான்ல கூட அங்க உள்நாட்டு கலவரம் நடக்கும் போல இருக்கு. பொருளாதார தடையினால அங்க வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கு போல இருக்கு, அதனால உள்நாட்டு கலவரம் இருக்கு. அதுலயும் அதையெல்லாம் வந்து நாங்க ராணுவ நடவடிக்கை எடுக்க போறோம்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவில முழுசுமே கரெக்டா இருக்கா? அங்க பிரச்சனை இல்லாம இருக்கா? அங்க அதுவும் போதை மருந்து கடத்துறதுக்கு தலைவனா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த மதுராவை இது பண்ணி இருக்கிறாங்க. போதை மருந்து போதை மருந்து என்ன இன்னைக்குதான் அமெரிக்காக்குள்ள வருதா? அது எப்ப இருந்து இங்க உங்களோட இப்போ இங்கேயும் போதை மருந்தெல்லாம் வருது, குஜராத்ல இருந்து வருது. குஜராத்ல இருந்து வரட்டும், எங்க இருந்தாலும் வரட்டும், அரசாங்கத்துக்கும் அந்த கண்காணிப்புக்கும் ராணுவத்துக்கும் எல்லாம் கட்டுப்படாம உள்ள வருது அப்படிங்கும்போது அங்கேயும் அவங்க அவ்வளவு கண்காணிப்பா தானே இருப்பாங்க. அப்ப எவ்வளவு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூனை இருக்கிற இடத்துலதான் எலி பேரம் பேத்தி எடுக்குதுன்னு. எத்தனை கண்காணிப்பு இருந்தாலும் தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்னும் வந்து சரியா கையாளணும்னு தான் நினைக்கணும். அதுக்காக ஒரு நாட்டை போய் அடிக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும்? ஈராக்ல சதாம் ஹுசேன் அடிச்சாங்க, ஏதாவது அணு ஆயுதம் அங்க இது பண்றான்னு சொல்லிட்டு ஏன் அங்க கண்டே பிடிக்கல. ஆனா சதாம் ஹுசேன் எண்ணெய் வளம் வட அமெரிக்க நாடுகள் தானே அவங்கெல்லாம், அவங்களோட எண்ணெய் வளங்களை சூறையாடுறதுதான் முக்கிய நோக்கமா. உலகத்திலே அதிகமா எண்ணெய் வளம் இருக்கிறது வெனிசுலாவுல. 303 பில்லியன் பேரல் இருக்கா. அமெரிக்காவில 9வது இடம். அதுக்கு அடுத்து வந்து அரபு நாடுகள், ரஷ்யா, அமெரிக்கா, அரபு நாடுகள். அதுக்கு இப்படி சொல்லி இது பண்றாங்க. எண்ணெய் அநியாயம் தான். வலுத்தவன் அதை இளைச்சவன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தானாக்கா அப்பதான் தெரியும். அது ஒரு நாளைக்கு நடக்கும். இங்க இருக்கிற நம்ம உழைக்கும் மக்கள் அப்படிதான். நம்ம ஒற்றுமையை குறைச்சிருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்றுபட்டாதான் நமக்கான விடுதலை கிடைக்கும். நன்றி.